என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த விதமான குறைகளும் செஞ்சுட்டு இல்ல. என்னதான் எங்க அப்பா நான் 5 போத்துல வச்சிருந்தாலும் தனி கொடுத்து போக ஆசை மனசா வந்துருச்சு. இது என் பொண்டாட்டு பட்ஜெட் எடுத்தோ அல்லது மத்தவங்க பட்ஜெட் எடுத்தோ முடிவு இல்ல. இது என் சொந்த முடிவு. எல்லோரும் உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, கோவத்துல செஞ்சுருவான்னு சொன்னாங்க. கோழி மிச்சி குஞ்சு செத்துறா போது உன் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு புதுசா பால் காய்ச்சி குடிவாக போறேன். எல்லாமே நல்லபடியா இருக்க அழுபடியப்பா. பிள்ளையாரப்பா, உன் பேரை சொல்லி 1 ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினேன், அதுக்கு 100 ரூபாய் விழுந்துச்சு. அந்த 100 ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினேன், அதுக்கு 1000 ரூபாய் விழுந்துச்சு. அந்த 1000 ரூபாய்க்கு விதவிதமா லாட்டரி சீட் வாங்கியிருக்கேன். அந்த 2 கோடி 2 லட்சங்கிறாங்களே, அதை எனக்கே விழுபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அத்தனைக்கு லாட்டரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம்ப்பா. அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா? யோ, நாங்கெல்லாம் ஒழுங்கா சுத்தி வரோம், நீ என்ன எதிர் சுத்தி வர ஸ்பெஷலா? நீங்க எதுக்கு சுத்துறீங்க? குழந்தை எனக்கு தேவை சுத்தி வரேன். குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுத்துறேங்க. அங்க பாருங்க என் குடும்பம். நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரம். பேரு? ஆஞ்சநேயர். நட்சத்திரம் என்ன? பேரு உங்க பேரு தான். அதான் என்ன கேக்குறான்? லட்சுமிபதி. சாமி, இது அப்ளிகேஷன். சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அப்பா காரணீஸ்வரா, அவன் என்ன கார் வேணும் பங்களா வேணும்னு இந்த கோயிலுக்கு வரான். நான் எதுக்கு வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பக்கத்து தெருவுல உஷா உஷான்னு ஒரு அருமையான கிளி, அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த கவருக்குள்ள வச்சிருக்கேன். உன் பார்வை மட்டும் அந்த கவர்ல பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏன் மேல படும். அதுக்கு நீதான் பார்வை புரியணும். டேய் பாத்தியா, பிள்ளைனா எப்படி இருக்கணும்டா? காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டாந்து கும்பிட்டு இருக்கான். நீ இருக்கிய தண்டத்துக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, சுப்பிரமணியாய நமஹ. எந்த கம்பெனின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன். பேர் உஷா, வயசு 16, 4வது வீதி, நம்ம ஊருதா. ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவை மன்ற மாடா இது, மட மாதிரி இருக்கு. என்னங்கடா இது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க. இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ. சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டரு, அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாண்டா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? லாபம் 2 3 4 5 5. கணக்கு இத நான் கைய வச்சியா? ஏங்க அழுக்காக்கா? அழுக்கா இருக்கு. கேரட் சோப்பு கட்டிய வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்காந்து நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு. ரொம்ப குசுமையா உனக்கு ஒரு புடவை வரையில ஐயா. ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்களும் பார்த்து வரீங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா? சர்வீஸா? நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? திங்களோட திங்கள் 8 13 நாள் ஆச்சுங்க. ஐயா சரியா 2 வாரம் கூட ஆகல. என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல? உன்னை அப்புறம் கவனிக்கிறேன்.
பையன் என் கையை வச்சானா ஐயா? காலையில அவர்தாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா? ஏ ராஜா, இத வந்துட்டேங்க. 70 ரூபாய் 5 ரூபாய் சில்லறை இருக்குப்பா. ஒரு லெட்டர் வந்திருக்குமா? எங்க இருந்து வந்திருக்கு? வேற எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரும். சரி, போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. 5 ரூபாய் சில்லறை கொடுத்தா. போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா? போயிட்டு வரமா? என்னங்க, நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க. ஆ, ஆ. இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா? ஆ? மாசம் மாசம் கடன்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது. வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு. ஆனா காலையில எண்ணி வச்ச புடவையில உன்ன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான். விடிஞ்சு முடியாதுமா இதான வேலை. அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. அவன் என்ன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான்? அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நான் கொஞ்சம் அசந்தனா 5 10 தள்ளி அதே புடவையை என்கிட்டவே வித்துருவாண்டி. அவன் என்னமோ உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. அவன் வரட்டும், புடவை விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு வாய திறக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, அவனை 4 போட்டு போட்டா புடவை தன்னால வந்து விடுது. யோ, எங்க அவன் எங்க அவன்? வாங்க, வராதவங்க வந்திருக்கிறீங்க. இப்ப தாங்க பையன் வெளியில போயிருக்கான். இந்நேரம் அவன் கையில சிக்கிருந்தானா கை வேற கால் வேற எடுத்திருப்பேன். எப்ப வருவான்? நிதானமா பேசுவோம். என்ன விஷயம்? என்னையா பெரிய நிதானம் வேண்டி கிடக்கு? என் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியுமாங்க. உங்க தாத்தா 6 கொலை பண்ணவரு, உங்க அப்பா 4 கொலை பண்ணவரு. நீங்க ஏதாவது 1 2 பண்ணிருக்கூடாதுன்னு உங்களை பட்டாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான். லெட்டர் மட்டுமாயா கொடுத்தான், கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்திருக்கான். ஆமா, எங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத குடும்பம் நினைச்சிட்டு இருக்கானா? இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இருங்க, முதல்ல அந்த பையன் நம்ம பையனான்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம். என்னமோ அவன் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் புதுசா பண்ணிட்ட மாதிரியும்ல பேசுற. அதுக்கு இல்லைங்க. ஏய், ஏய், வராங்க. என்னப்பா வாங்க சார். ஏடா, இவர் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நேத்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் போட்டேன். ஆனா அது இவரு தங்கச்சியான்னு தெரியாது. கேட்டியா கேட்டியா? இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு இவன் மானத்தை வாங்கல. பட்டாளத்துக்காரர் எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி அவசரப்படலாமா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிருப்பான். அவன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா, என்ன இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? யோ, உன்னால முடிச்சது பாரியா? போயா. பாத்தியா சிங்கரம்? பாத்தியா அவன் என்ன பேசுறான்? பாத்தியா? வாய் மூடி சும்மா இருடா. அட நீ சும்மா இருப்பா. யோ, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்க போறியா? கூட்ட தாண்டா போறேன். போயா பாக்கலாம். கொஞ்சரு. இது என்ன தெரியுமா? போன வாரம் உன் தங்கச்சி எனக்கு எழுதுன லவ் லெட்டர். அதுக்கு பதில் தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். படிக்கிறேன், கேளு. வாழ்க காதல், வளர்க காதல் கலை. உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதிக் கொள்வது. நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன். நம் காதல் கதையை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி. என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்து அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி. நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன். இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டான. அவன் மானத்தண்டா. இப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அண்ணனா பிறந்துட்டு மேல வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட புள்ளைய பெத்துட்டு மேல நான் எங்க போய் முட்டிக்கிறது? இந்த இங்க முட்டிக்க. இதுல முட்டிக்கிட்டா இவ்வளவு பெருசு பொழைச்சுக்கும். அப்பா, இதெல்லாம் செய்யறேன்னு சந்தோஷப்படு. நீ செய்யாததான் நான் செய்யறேன் பாரு. ஏய், வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு ஏதாவது அக்கறை இருக்குதா? உங்க அக்காவுக்கு என்ன தலைவிதியா? மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்களே. இந்த மாசம் பணம் அனுப்பிச்சுச்சாக்கா? கூடவே ஒரு கடுதாசி வந்திருக்குது. படிக்கிற கேள்ற. அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது. இங்கு யாவரும் நலம். உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல். அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது? ஆண்டவன் புண்ணியத்தில் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார். ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும். இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும். ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார். இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும். இன்னும் 2 நாளைக்குள் வேலையில் சேர வேண்டியிருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும். எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி. ஏடாடே, படிச்சதெல்லாம் காதுல விழுந்துச்சா? எப்ப கிளம்புறது? கிளம்புறதா? என்னப்பா புரியாம பேசுறீங்க? அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு. மாமா என்ன நினைப்பாரு? சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சல். எப்பா 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 உத்தமா, கௌரவத்தை பத்தி நீ பேசாத. அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல்.